கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நம்ம துபாய்க்கு வரோம். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, அடம் பிடிச்சிட்டே இருந்தா சித்தி வீட்டுக்கு போணுன்ட்டு. சரின்னு ஒரு வழியா வந்தாச்சு. காலையில பார்த்தீங்கன்னா, 11 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சோம். ஏன்னா நைட்டு ஃபுல்லா கதை பேசிட்டு 3 மணிக்கு தான் தூங்குனோம். காலையிலே சூப்பரா ஒரு ஃபில்டர் காஃபி போட்டிருந்தாங்க என் தங்கச்சி. நரசூஸ் காஃபி பிராண்டு சொல்லவா வேணும்? அப்படியே நம்ம ஊரோட மனம், சுவை எல்லாமே கலந்துருந்துச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் கட்டு. ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சது ரொம்ப லேட்டா. அதோட மதியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் சாப்பிட்டுபிட்டு சைடில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேமுன்ட்டு என் பொண்ணு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் போயாச்சு. என் பொண்ணு மோஸ்ட்லி இங்கே வரணும்னு அடம் பிடிக்கிறது இந்த ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக விளையாடுறதுக்கு தான். ஒரு 2 மணி நேரம் நல்லா விளையாடிட்டு, நல்லா இந்த வெயிலுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸ்விம்மிங் பூலு. லைட்டாக குளிருச்சு தான். ஆனால் உள்ளே இறங்கிட்டதுக்கப்புறம் குளிர் தெரியல. குளிச்சு முடிச்சுட்டு செம்ம பசி. அதோட வீட்டுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்ததுனால செம்ம பசி எடுக்க ஆரம்பிச்சுது. அதோட வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதான்.